Hi students, today 12th Maths chapter 2 exercise 2.4 la first sum la third one பார்க்கலாம் 3i bar plus 1 by 2 minus i இதுக்கு வந்து rectangular form கண்டுபிடிக்கணும் first 3i bar plus 1 by 2 minus i அப்படியே எழுதிட்டு இந்த 3i ல இருந்து bar போகணும் அப்படினா இதுக்கு வந்து sign மாறும் அதாவது பிளஸ்ல இருந்துச்சுனா மைனஸ்ல மாறும் மைனஸ்ல இருந்தா பிளஸ்ல மாறும் இப்படி மாறும்போது இந்த bar போயிடும் சோ இந்த bar போறதுக்காக இந்த plus 3i minus 3i ன்னு சொல்லி எழுதிக்கலாம் ஓகேவா next இந்த 1 by 2i 2 minus i அப்படி எழுதிக்கலாம் next ஸ்டெப்ல நான் minus 3i அப்படி எழுதிட்டு இந்த 1 by 2 minus i க்கு வந்து கீழ 2 minus i இருக்கறனால மேலே கீழ 2 plus i ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம் சோ minus 3i அப்படி எழுதிட்டு plus 1 by 2 minus i அப்படி எழுதிட்டு மேலே கீழ 2 plus i வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணிக்கலாம் minus 3i அப்படி எழுதிட்டு 1 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் அதே தான் வரும் சோ 2 plus i மேல போட்டுக்கலாம் கீழ வந்து 2 ஸ்கொயர் minus i ஸ்கொயர் வரும் ஏனா இது a plus b a minus b ஃபார்முலால இருக்கு அதனால வந்து a ஸ்கொயர் minus b ஸ்கொயர்ங்கற ஃபார்முலா யூஸ் பண்ணனும் அதனால 2 ஸ்கொயர் minus i ஸ்கொயர்னு வரும் ஓகேவா அடுத்து minus 3i அப்படி எழுதிட்டு plus 2 plus i அப்படி எழுதிட்டு கீழ வந்து 2 ஸ்கொயர் பண்ணா 4 minus இந்த i ஸ்கொயருக்கு வந்து i ஸ்கொயரோட வேல்யூ -1 சோ -1 எழுதிக்கலாம் next stepல -3i அப்படி எழுதிட்டு plus 2 plus i அப்படி எழுதிட்டு கீழ வந்து இந்த 4 எழுதிட்டு இந்த மைனஸும் இந்த -1 மல்டிப்ளை பண்ணும்போது +1 ஆயிடும் மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடுது சோ +1 ன்னு வந்துரும் அடுத்த ஸ்டெப்ல -3i அப்படி எழுதிட்டு 2 plus i அப்படி எழுதிட்டு கீழ 4 1 ப்ளஸ் பண்ணி 5 ன்னு எழுதிக்கலாம் இப்போ இந்த 5 வந்து காமனா எடுத்துக்கலாம் காமனா எடுக்கும்போது இங்க வந்து கீழ எதுமே இல்ல அப்படிங்கறனால இந்த 5 ஆல வந்து இந்த 3 -3i வந்து மல்டிபிள் பண்ணனும் சோ -3i 5 ஆல மல்டிபிள் பண்ணா -15i பிளஸ் அதுக்கு அப்புறம் இந்த 2 plus i அப்படி எழுதிட்டு இந்த 5 வந்து காமனா போட்டுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல -15i ல இந்த i போயிடுச்சுனா ஒரு i இங்க 15i ல 1i போயிடுச்சுனா 14i இருக்கும் சோ -14i பிளஸ் இந்த 2 by 5 இங்க இருக்கிற 5 அப்படியே போட்டுக்கலாம் அடுத்த ஸ்டெப்ல இந்த 5 வந்து தனித்தனியா எழுதிக்கலாம் -14i க்கு தனியா பை போட்டு 5 எழுதிக்கலாம் 2 க்கு தனியா 5 பை போட்டு எழுதிக்கலாம் ஓகேவா சோ -14i by 5 plus 2 by 5 ஓகேவா இப்போ வந்து தனித்தனியா வந்துருச்சு ரியல் வேல்யூ தனியா இமேஜினரி வேல்யூ தனியா வந்துருச்சு சோ 2 by 5 minus 14 by 5i ஓகேவா இத வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் x minus yi ஃபார்முலால வந்துருச்சா அதாவது x minus yi இந்த ஃபார்முலா வந்திருக்கா இந்த ஃபார்முலா வரது தான் வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் சொல்வாங்க அதாவது ஒரு ரியல் வேல்யூ ஒரு இமேஜினரி வேல்யூ இருக்கணும் சோ இதுல வந்து இது ரியல் வேல்யூ இது இமேஜினரி வேல்யூ சோ இத வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் கண்டுபிடிச்சாச்சு அவ்வளவுதான் thank you